ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கேரளாவோட ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷில் களத்தப்பமும் ஒன்று தான். களத்தப்பம் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கையில் இந்த களத்தப்பம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் உங்களுக்கு இருக்கும். அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள், ஹனி கோம் மாதிரியே வந்திருக்கு. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரியே உங்களுக்கு வரும். நல்ல ஸ்பான்ச்சியாகவும் வந்திருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். களத்தப்பம் செய்கிறதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா எது இருந்தாலுமே 2 கப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4 அலசு அலசிடுங்க. அரிசியில் இருக்க தூசி எல்லாமே போயிடும். நான் எடுத்திருக்க அரிசி பொங்கலுக்கு ரேஷனில் கொடுத்த அரிசி தான் நான் எடுத்திருந்தேன். இதிலையே உங்களுக்கு களத்தப்பம் அருமையாக வந்துச்சு. 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுக்கணும். நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறின அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பச்சரிசி நல்லா ஊறிச்சினா தான் நைஸாக அரைக்கிறதுக்கு வரும். அதனால் நீங்கள் எப்படியும் 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதோட ஒரு 3 ஸ்பூன் சாதம் சேர்க்குறோம். 3 ஸ்பூன் சாதமும் இதோட சேர்த்துருங்க. இதிலையே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் ஒன்றா தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இதோட 2 ஏலக்காவும் சேர்த்துக்கங்க. அரிசி எடுத்த அளவே தண்ணியும் சேர்த்துக்கங்க. 2 கப்பு அரிசி எடுத்தோம், 2 கப் தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் அப்படியே சேர்த்துருங்க. இந்த அரைச்ச மாவு அப்படியே இந்த பவுலில் இருக்கட்டும். அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு கருப்பட்டி நல்லா நுணுக்குனதாக 2 கப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. 2 கப்பே போதுமானதாக இருக்கும். தண்ணி ஒரு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சு கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும். பதம் எதுவும் இதுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், கருப்பட்டி கரைஞ்சி இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கரைஞ்ச கருப்பட்டியை அப்படியே இதே ஸ்டேஜில் சூடாகவே அரைச்ச அரிசி மாவில் சேர்த்துருங்க. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு சேர்த்துடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி சூடாகவே தான் சேர்க்கணும். கருப்பட்டி சேர்த்து உடனே கலந்து விட்டுறணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும். சூடாக நம்ம சேர்க்குறனால மாவில் கட்டி பிடிச்சிரும். நான் சொன்ன அளவே இந்த இனிப்பு சுவை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை அதிகமாக இனிப்பு சுவை தேவைன்னு சொல்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அரை கப் சேர்த்துக்கங்க. ரொம்ப தித்திப்பாகவும் இருக்கும். இந்த அளவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல மாவில் கரைச்சிக்கங்க. கரைச்ச மாவில் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க. பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லா சைடுமே பரவுற மாதிரி நல்ல மாவை கலந்து விட்டுக்கங்க. பேக்கிங் சோடா சேர்த்தா கலந்தப்போ ஹனி ஹோம் வரும். அதுக்காகத்தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்குறோம். ஹனியில் இருக்க டெக்ஸ்சர் மாதிரியே வரும். இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கறதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி பதத்தில் தான் மாவு இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அடிக்கனமான குக்கரை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதோட நம்ம சின்ன வெங்காயமும் சேர்க்க போகிறோம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வரட்டும். 4 சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. 2ம் நல்லா பொன்னிறமாக ஆகி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்குறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2ம் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ மாவை இதில் சேர்த்துடலாம். 45 செகண்ட்ஸு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா
சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வைங்க. விசில் எதுவும் போட வேணாம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே குக்கரை கூல் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம திறந்து பார்க்கணும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பான்ச்சியாக நம்ம ரெடி பண்ண கலந்தப்போ அழகாக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய சமையல் டிப்ஸ் எல்லாம் வரும். நல்ல ஹனி கோம்போட எப்படி ரெடி ஆயிருச்சு பாருங்கள். நான் இந்த கலந்தப்போ ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் செய்யலே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. நீங்களும் இது மாதிரி டிஷ் செய்யலை, ஃபஸ்ட் டைம் செய்யலையே பர்ஃபெக்டாக வந்துச்சா என்னன்னு எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.